வணக்கம். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற இந்த சிறப்பு மாமன்ற கூட்டத்தின் போது அதாவது மேயர் இந்திராணியின் ராஜினாமாவை ஏற்று தற்போது சிறப்பு தீர்மானம் நிறைவேற்று கூட்டம் நிறைவு பெற்றது என்று கூறலாம். ஏன்னா மதுரை மாநகராட்சி சிறப்பு மாமன்ற கூட்டம் துணை மேயர் நாகராஜன் தலைமையில் காலை 10:30 மணிக்கு தொடங்கியது. இந்த கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மாநகராட்சி மேயர் இந்திராணி ராஜினாமா செய்தியை சிறப்பு தீர்மானமாக ஏற்றுக்கொண்டு மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் ஏற்றி கூட்டம் நிறைவு பெற்றது. இந்த கூட்டத்தின் தொடக்கத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் மேயர் ராஜினாமா செய்தது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும் மாநகராட்சி ஊழல் அதாவது மக்களுக்கு தெரிய வந்துள்ளது என்று ஒரு கூச்சலிட்டனர். இந்த நிலையில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்களுக்கு திமுக மாமன்ற உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டதால் மாமன்ற கூட்டத்தில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. பின்னர் 5 நிமிட மாமன்ற கூட்டம் அவசரமாக நிறைவேற்றது. நிலையில் அடுத்த கட்டமாக புதிய மேயர் யார் என்பது குறித்து ஒரு சர்ச்சை இருந்துள்ளது. என தொடர்ந்து இந்த மேயர் இல்லாமல் தற்போது துணை மேயர் தலைமையில் நடைபெற்ற இந்த மாமன்ற கூட்டம் நிறைவேற்ற நிலையில் தற்போது கூட்டம் முடிந்த பின்பாக கூட அதிமுக மாமன்ற உறுப்பினர் சண்முகவல்லி என்பவர் தற்போது அதே கூட்டத்தின் வளாகத்திலே உட்கார்ந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். ஏனென்றால் மேயர் இல்லாத போது மழைக்காலம் என்பதால் தொடர்ந்து மதுரை மாநகராட்சி நிலைமை சரியாக இல்லை. தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் எந்த வேலையும் நடைபெறவில்லை. அதனால் எங்களுக்கு உடனடியாக மேயரை நியமிக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து எங்கள் பகுதியில் வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்றும் தற்போது அந்த மாமன்ற கூட்டம் நடைபெறும் வளாகத்திலேயே உட்கார்ந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் அங்கு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. என்ற தொடர்ந்து மாமன்ற கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த இடத்தில் தற்போது பெண் மாமன்ற உறுப்பினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த கூட்டத்தில் நடைபெறும் இடத்தில் மின் விளக்குகளும் அணைக்கப்பட்டுள்ளது. ஏனால் கூட்டம் நடைபெறும் இடத்தில் வந்து மின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்ட போதிலும் கூட தற்போது அந்த பெண் மாமன்ற உறுப்பினர் அதே இடத்தில் உட்கார்ந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சம்பவம் இந்த மாநகராட்சி வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரிதி, விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.